வணக்கம் நேயர்களே. இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. சார், நான் கணக்கில கொஞ்சம் வீக் என்று சொல்லும் நபரா நீங்கள்? பட்டனை தட்டினால் சோதிட கட்டம் வந்து விடுகிறது. அப்புறம் எதுக்கு சார் கணக்கு எல்லாம் கண் கட்டி வித்தை போல அஷ்ட வர்க்கம் தச வர்க்கம் என ஒன்னு விடாமல் நொட்டியில் கிடைக்கிறதே என்று சொல்றீங்க. புரிகிறது. முன்பே சொன்னது போலதான் வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்தது தான் சோதிடம். இது சோதிடம் என்று தெரியாமல் நாம் அதை பயன்பாட்டில் வைத்து இருக்கிறோம் என்பது தான் உண்மை என்பதை நாம் உணரும் போது தான் இதன் உண்மை விளங்கும். சரி, இதை இப்படி சொல்லி காட்டுகிறேன், சரியாக உள்ளதா சொல்லுங்கள். இன்றைய நாளில் நமக்கு அடிப்படை மின்சார கணக்கு தெரிந்து இருக்க வேண்டிய அவசியம் வந்து விட்டது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயரப் போகிறதோ இல்லையோ, எப்படியாவது மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில் சோலார் போடலாமா என்று அவரவர்கள் யோசிக்க தொடங்கி விட்டார்கள். இந்த சோலார் கணக்கு என்று தொடங்கியதும் வோல்ட், ஆம்ப்ஸ், வாட் என கணக்கு பண்ணி எத்தனை வாட் சோலார் பேனல் போட வேண்டும் என்று கணக்கு போட தொடங்கினால் வோல்ட், ஆம்ப்ஸ், வாட் இதெல்லாம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதை இன்னொரு சமயத்தில் வாய்ப்பு கிடைக்கும்போது சிந்திப்போம். இல்லை என்றால் எலக்ட்ரிக்கல் தெரியாதவர்கள் நம்மை ஒரு மாதிரி பார்க்க தொடங்கி விடுவார்கள். அதனால் சுலபமாக புரிந்து கொள்ள சின்ன விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பிளக் வயரை பாருங்கள். அதில் 2 வயர் நிச்சயம் இருக்கும். ஒரு கருப்பு வயர் இருக்கும், இன்னொன்று சிவப்பு வயர் இருக்கும். கருப்பு வயர் தான் நெகட்டிவ் என்று சொல்லுவாங்க, சிவப்பு வயர் தான் பாசிட்டிவ் என்று சொல்லுவாங்க. இந்த இரண்டும் இருந்தால் தான் பல்பு ஒளிரும் அல்லது மின்சாதன பொருள் வேலை செய்யும். அட ஆமாங்க என்று சொல்லியபடியே சோதிடத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கருப்பு தான் சனி, சிவப்பு தான் செவ்வாய் என்பதை அதன் நிறத்தில் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இப்போ கருப்பு, சிவப்பு, அதாவது நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் இரண்டையும் ஒரே இடத்தில் கொடுத்து பாருங்கள். உடனே ஃபியூஸ் போயிட்டும் அல்லது வெடித்து விடும் இல்லையா? ஒரு ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் விபத்து ஏற்படும் இல்லையா? சனி மேல் கோச்சார செவ்வாய் என்று சொன்னால் தெளிவாக புரியும். இவ்வளவு தான் சோதிட சிந்தனை என்றால் இயல்பு நிலையில் ஒரு சோதிட குறிப்பை எத்தனை சுலபமாக வைத்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இது போன்ற சோதிட குறிப்புகளை மனதில் பதித்து விட்டால் ஜாதகத்தை பார்த்தவுடன் அல்லது கோச்சாரத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்த்தவுடன் இதை சொல்ல முடியும் அல்லவா? நியூட்ரல் என்று ஒன்று இருக்குமே, அது என்ன என்று குறுக்கே கேட்க வருகிறீர்கள். புரிகிறது, அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது தான் புதன். புதனுக்குரிய நிறம் பச்சை தான், ஆனால் அது சிவப்புடன் ஒரே இன்டென்சிட்டில் சேரும் போது அது மஞ்சள். செவ்வாய்க்கு உரிய நிறம் சிவப்பு, சனிக்கு உரிய நிறம் கருப்பு மற்றும் அடர் கருநீலம் என்பதை சொல்லித்தானா உங்களுக்கு தெரிய வேண்டும்? சரிங்க ஐயா, இதெல்லாம் சரி. ஆனால் நமக்கு டேக் ஹோம் என்பது போல இந்த கணக்கை வைத்து ஏதாவது சொல்ல கூடாதா என்று யோசிக்கிறீர்கள். புரிகிறது. உங்களுக்காக தான் இந்த வார சிந்தனை. ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்கே சார் எல்லாம் தடவி பார்க்கிற செல்போன் தான் என்று சொல்பவராக நீங்கள் இருந்தால் அதில் கால்குலேட்டர் பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள். உங்கள் பிறந்த தேதியை எழுதிக் கொள்ளுங்கள். உதாரணமாக 1990. இத்துடன் இந்த ஆண்டின் தொகையை கூட்டிக் கொள்ளுங்கள். 1 கூட்டல் 9 கூட்டல் 9 கூட்டல் 0 சமன் 19. அந்த தொகையை பிறந்த ஆண்டுடன் கூட்டிக் கொள்ளுங்கள். அதாவது 1990 கூட்டல் 19 சமன் 2009. இப்போ ஃபிளாஷ்பாக் ஓட்டி பாருங்கள். அந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையை தந்து இருக்கும். அட ஆமாங்க என்று சொல்ல வருகிறீர்களா? கொஞ்சம் பொறுங்கள். இப்போ கிடைத்த இந்த தொகை, அதாவது 2009 உடன் இந்த கூட்டு தொகையை கூட்டிக் கொள்ளுங்கள். அதாவது 2009 கூட்டல் 11 சமன் 2020. மறுபடியும் இந்த 2020ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டு இருக்கும். இதே போல கூட்டிக் கொண்டே போனால் அடுத்த திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் எப்போது என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம். இந்த கணக்கு 8 முறை வரை சரியாக வரும் என்ற குறிப்பையும் சேர்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
அன்பு நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள் சானல் ஜி-யில் தினம் ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: podcast@gmail.com.